பிரியாணியை தூக்குறோம். அப்படி செம்மையாக வந்துடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். 1.5 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸை வச்சு செம்ம டேஸ்ட்டாக செம்ம மாசாக செய்ய போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ என்னென்னா தேவையான பொருள் பார்க்க போகிறோம். 1.5 கிராம் ஏலக்காய், 1.5 கிராம் கிராம்பு, 1.5 கிராம் பட்டை, 2 ஸ்டார் பூ, சரிங்களா? 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 400 தக்காளி, 400 வெங்காயம், ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துங்க. நம்ம தயிர் 300 கிராம் சேர்க்க போகிறோம். 300 தயிர், 100 கிராம் ஆயில், 100 நெய், சரிங்களா? 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம், லெக் பீஸ் எடுத்துக்கிறோம். 50 கிராம் புதினா, 50 கிராம் மல்லி இலை, சரிங்களா? தேவைப்பட்டால் ½ லெமன் சேர்த்துக்கலாம், சரிங்களா? வாங்க, இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறோம், சரிங்களா? இதுதான் தேவையான ஜாமான். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். 100 கிராம் ஆயிலு, 100 கிராம் நெய்யை இதோட சேர்த்துக்கிறோம், சரிங்களா? இது நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. ஆயில் சூடாகினதும் 1.5 கிராம் எடுத்து வச்சுக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஸ்டார் பூ. இது எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகுனதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம், சரிங்களா? அப்போ தான் இன்னும் நல்லா ஒரு வாசனை நல்லா இருக்கும், சரிங்களா? நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம், சரிங்களா? ஆயில் சூடாயிடுச்சு. இந்த டைம் 400 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாறணும், சரிங்களா? நல்லா ஒரு பொன் நிறமாக வரட்டும். எப்படி 10 நிமிஷம் ஆகும், நல்லா வேகட்டும். அப்பப்போ ஒரு நிமிஷம் கழித்து பிரட்டி விடுங்க, சரிங்களா? வெயிட் பண்ணி இது மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? செம்ம மாசாக இருக்கும் அந்த பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 8 பச்சை மிளகா வச்சுக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துங்க. நல்லா வெங்காயத்தோட நல்லா வேகட்டும். கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. அந்த கோல்டன் கலர் இருக்கணும் வெங்காயம். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த கலர் இருக்கணும். சூப்பராக கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 100 பூண்டு, 100 இஞ்சி இதோட சேர்த்துக்கிறோம், சரிங்களா? 100 பாதிக்கு பாதியாக இருக்கணும். இந்த இஞ்சி பூண்டை நல்லா வாசனை போகிற முடிய நல்லா வதக்கி விடுங்க. இந்த வாசனை போகட்டும். சூப்பராக இருக்கும். இது அப்படியே வேகட்டும். நல்லா அடிப்பிடிக்கும். இது மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லாம் 200 கிராம் சேர்ப்பாங்க. நான் 300 கிராமு தயிர் சேர்க்குறேன், சரிங்களா? புளிப்பு இல்லாத தயிர். நல்லா பரட்டி விடுங்க. இந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க, சரிங்களா? இல்லைன்னா அடி பிடிக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க, போதும். இது தண்ணியோட ஒரு கொதி வரட்டும். அருமையாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தயிர் கொதி வரணும் இஞ்சி பூண்டோட. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். 400 தக்காளி நல்ல பழமாக சேர்த்துங்க, சரிங்களா? 400 தக்காளி. 10 கிராமு மிளகாத்தூள் சேர்த்துங்க. அதோட நல்லா இது மாதிரி பெரிய டீஸ்பூனால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது 10 கிராம் இருக்கும். அப்படியே இந்த மசாலாவோட பரட்டி விடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா கரையிட்டோம். நல்லா ஒரு கொதி வரட்டும், சரிங்களா? நல்லா கொதி வருது. ஒரு கைப்பிடி 50 புதினா, 50 மல்லி, சரிங்களா? இதையும் போட்டு நல்லா அதோட நல்லா பரட்டி விடுங்க. நல்லா கொதி வந்து நல்லா இந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வரட்டும். நல்லா ஒரு டீஸ்பூனால் உப்பு போட்டுங்க. கரெக்டாக லெவலாக போட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். உப்போ நீங்கள் கரெக்டான லெவல் போட்டுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் நம்ம சிக்கனை சேர்த்து போகிறோம். அப்படியே நல்லா பிரட்டி விடுங்க, சரிங்களா? நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வருது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம சிக்கனை சேர்த்துக்கிறோம், சரிங்களா? சூப்பராக அப்படியே சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது, சரிங்களா? இப்போ இதோட சிக்கனை சேர்த்துக்கிறோம்.
1.5 கிலோ சிக்கனு லெக் பீஸு. இதை நான் அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். சரிங்களா? பரட்டி விடுங்க. அப்படியே இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடும். சரிங்களா? நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்படியே இந்த மசாலாவிலே நல்லா இந்த சிக்கன் வேகட்டும். சரிங்களா? கண்ணமுன்னு செய்யக்கூடாது பிரியாணி, அந்த மாதிரி கரெக்டாக செய்யணும். சரிங்களா? இந்த சைடு அடுப்பில் வெந்நீர் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் மல்லித்தலை, இதோட பட்டை கிராம்பு, இதை நல்லா கொதிக்க விடுறோம். லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இதில் ரைஸில் இருக்கணும். சரிங்களா? நான் 1.5 ஸ்பூனு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? போதும். இதில் இப்போ ரைஸை போட்டுக்கிறோம். இப்போ இந்த சிக்கனோட 800 தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? 800 கிராமு தண்ணி ஊற்றிங்க. போதும். கொஞ்சம் நல்லா இப்படி பரட்டி விட்டுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தது இருக்கும் நம்ம இதோட ரைஸை சேர்த்துக்கிறோம். இப்போ அதோட ரைஸை நம்ம வெந்நீரில் போட்டுக்கிறோம். சரிங்களா? கரெக்டாக 800 தண்ணி வச்சிங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனு கொஞ்சமாக லெமன் விட்டுங்க. சரிங்களா? போதும். நல்லா ரைஸு 1 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போ நான் வெந்நீரோடு சேர்த்துக்கிறேன். நல்லா சிக்கனு சூப்பராக கொதித்து வந்துட்டு. சரிங்களா? இப்போ ரைஸை சேர்த்துக்க போகிறோம். இந்த சைடு ரைஸு நல்லா சூப்பராக 50%, 50% நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சாரணிலேருந்து அப்படியே மாற்றிக்க போகிறோம். பக்கத்துலேயே இருக்குது, அதனால் அப்படியே மாற்றிக்கிறேன். சரிங்களா? ரைஸு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா 50% வெந்துடுச்சு. அப்படியே எடுத்து இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே மேலே சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அப்படியே எடுக்கிறோம். நல்லா தண்ணி வடிக்கிட்டோம், வடிஞ்சது இருக்கும். அப்படியே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ தம்மு போட போகிறோம். சரிங்களா? இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மல்லி தலையை அப்படியே மேலே போட்டுங்க. சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு தட்டை போட்டு மூடியாச்சு. ஒரு வெயிட்டு தூக்கி வைக்கிறோம். நல்லா வெயிட்டை தூக்கி வச்சாச்சு. இது அப்படியே 20 நிமிஷம் அப்படியே ஸ்டிம்முலேயே விட்டுறோம். சரிங்களா? தம்மு ரெடி ஆகிட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா? இப்போ உடச்சி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த பிளேட்டில் நம்ம பிரியாணியை கவுத்துக்க போகிறோம். சரிங்களா? பிரியாணியை தூக்குறோம். அப்படி செம்மையாக வந்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? இதே மாதிரி 1 கிலோ ரைஸு, 1.5 கிலோ சிக்கனு, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாசாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.